தி சென்னை சில்க்ஸ் விவாகா திருமணப்பட்டு மகிழ்ச்சியோடு வழங்கும் பேச்சு திருவிழா. இணைந்து வழங்குவோர் தமிழகத்தின் தரமான பசு நெய், தமிழ் நெய் வழங்கும் பேச்சு திருவிழா. பேச்சு என்பது ஒரு மனிதனுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான கொடை. பேச்சாளர்கள் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். யாரும் இரண்டு நாட்டு தலைவர்கள் சந்தித்து நடனமாடி தங்கள் கருத்துக்களை பரிமாறுவதில்லை. இரண்டு நாட்டு தலைவர்கள் சந்தித்து பாட்டு பாடி கருத்துக்களை பரிமாறுவதில்லை. இரண்டு நாட்டு தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையின் மூலம்தான் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்களே ஒழிய, இரண்டு பேர் சண்டை போட்டவர்கள் கூட சமாதானமாக வேண்டுமென்றால் கூட பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். ஒரு கல்லூரியில் மாணவன் தவறு செய்து விட்டால் அந்த தவறு செய்த மாணவனை என்ன செய்கிறாங்க? போய் வீட்டில் பெற்றவங்களை வர சொல்லுங்கள், அப்பா அம்மாவை வர சொல்லு அப்படின்னு பெற்றோர்களை கல்லூரிக்கு வரவழைத்து கல்லூரி நிர்வாகம் பெற்றோர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மாணவனை திருத்துகிறார்கள். அந்த பேச்சாளர்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட அருமையான நிகழ்ச்சி இந்த பேச்சு திருவிழா. வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாமக்கல் மாவட்டத்தில், நாமக்கல் என்று சொன்னவுடன் எப்படி ஆஞ்சநேயர் ஞாபகத்துக்கு வந்தாரோ, தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமையில் பிடியில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவர்களும் சத்தான உணவை உண்கின்ற, முட்டைகளை வழங்குகின்ற ஒரு அருமையான நகரம் இந்த நாமக்கல் நகரம்தான். உலகத்திற்கே சத்துணவை வழங்குகின்ற நாமக்கல் மாவட்டத்தின் கோழி பண்ணை பற்றியும் நாமக்கல் மாவட்டத்தின் தொழில்கள் பற்றிய ஒரு சிறிய படத்தொகுப்பு உங்களுக்கு முன்னால். உலக புகழ் பெற்ற நாமக்கல் நகரத்தின் கோழி பண்ணைகள். இந்தியாவிலேயே கோழிகளை வளர்த்து கோழி இறைச்சி, கோழி முட்டைகளை உற்பத்தி செய்யும் கோழி பண்ணைகள் நிறைந்த ஊர் நாமக்கல். அகண்ட காவிரி ஆறு இந்த ஊரில் ஓடினாலும் வறண்ட நிலத்தை பெற்றிருப்பதால் விவசாயம் அல்லாத தொழில்கள் நிறைந்த நகரமாய் நாமக்கல் திகழ்கிறது. 45 ரூபாய் மதிப்புள்ள கோழி குஞ்சு குறுகிய காலத்தில் 300 ரூபாய் மதிப்புள்ள கறி கோழியாய் வளர்ந்து, வளரும்போதே ஆயிரக்கணக்கான முட்டைகளையும் தந்து அதனால் கிடைக்கும் புரதச்சத்தையும் இந்த உலகிற்கு வழங்கி வருகிறது. தமிழக அரசு நடத்தி வரும் சத்துணவு திட்டத்தில் சத்துணவு என்ற வார்த்தைக்கு பொருள் தருவதே இந்த முட்டைதான். சுதந்திரம் இல்லாமல் உண்பது, முட்டையிடுவதையும் தவிர வேறு வேலையின்றி கம்பிகளுக்குள் அடைபட்டு சத்தான உணவை தரும் தியாகிகள்தான் இந்த கோழிகள். வெளி உலகத்தை பார்க்காததால் மனிதர்களை பார்த்தவுடன் விடுதலை கிடைத்துவிட்டதோ என்ற மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கின்றன. அங்கே பணிபுரியும் வேலையாட்களும் கோழி கழிவுகளின் துர்நாற்றத்திற்கு மத்தியில் மகிழ்ச்சியுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். ஒரு நாளைக்கு 4.5 கோடி முட்டைகள் இங்கிருந்து ஏற்றுமதியாகின்றன. ஒரு முட்டை 5 ரூபாய் என்றால் எவ்வளவு பணம் இந்த ஊரில் மக்களிடம் புழங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் வாங்கும் முட்டை பலருக்கு தளர்ச்சியை அளிக்கிறது. நாமக்கல்லின் முட்டையோ பல மாணவர்களுக்கு வளர்ச்சியை தருகிறது. இந்த நாமக்கல்லில் இந்த கோழிப்பண்ணை தொழில் உலக புகழ் பெற்றிருப்பதால் உலகம் முழுவதும் இருந்து மக்கள் வந்து இந்த நாமக்கல்லில் கோழி இறைச்சியையும் முட்டைகளையும் வாங்கிச் செல்கின்றனர். சத்துணவை வழங்கும் இந்த நாமக்கல்லின் கோழிப்பண்ணை தொழில் வளர்க, வாழ்க. இந்த பேச்சு திருவிழாவில் நாங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு தமிழர் பண்பாடு வாழ்கிறதா வீழ்கிறதா, இதுதான் தலைப்பு. காரணம், இன்னைக்கு தமிழர்களுடைய பண்பாட்டை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதை எடுத்துக்காட்டி இன்னைக்கு வீரம் செறிந்த ஒரு சுகாதாரமான, கட்டுப்பாடான, நெறியான ஒரு வாழ்க்கையை தமிழன்தான் வாழ்ந்தான் என்பதற்கு ஆதாரம் சிவகங்கை மாவட்டத்தில் இன்று அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கக்கூடிய கீழடி ஆய்வில்தான் தமிழன் எப்படிப்பட்ட வாழ்க்கையை
வாழ்ந்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டு. இயல், இசை, நாடகம், அறம், பொருள், இன்பம் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றிய நாகரீகம், பண்பாடு நமது தமிழர் பண்பாடு. அந்த வார்த்தையை ரெண்டா பிரித்து பாருங்க. பண், இன்னொன்று பாடு. பண் என்றால் பாட்டு, பாடு என்றால் பாடுதல், ஒரு பாட்டை பாடுதல். பண்பாடு என்றால் ஒரு அழகான பாட்டை பாடுதல் எவ்வளவு அழகியலோ அதுபோல மனிதனுடைய வாழ்வியலுக்கு அழகு சேர்ப்பது அவனுடைய பண்பாடு. மற்றவர்களுடைய துன்பத்தில் பங்கேற்கின்ற மனப்பான்மை உலக இனத்திலேயே தமிழனுக்கு மட்டும்தான் அதிகம் இருக்கிறது என்று சமூகவியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், திருமணத்தில் கூட நம்ம ஆளுங்க பங்கேற்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பான், வராட்டி கவலைப்பட மாட்டான். ஆனால் ஒருவன் இறந்து விட்டால் எப்படியாவது சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த இடத்தில் அவனோடு போய் இருந்து அவனுடைய துன்பத்தில் பங்கேற்பவன் உலகத்தில் தமிழனுக்கு இணையாக வேற எந்த நாட்டிலையும் நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஆள் இறந்துட்டா பக்கத்து வீட்டில் சண்டை போட்டவன் கூட அந்த இறந்தவருக்கு சொல்லாமல் அந்த இடத்துக்கு வந்து அந்த இறந்த வீட்டில் சாப்பிடாமல் இருக்கவங்களையெல்லாம் ரெண்டு பேராக கூப்பிட்டு தன் வீட்டில் சாப்பாடு போடுவான் பாருங்க. இந்த காட்சி உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். இந்த பண்பாடு, இந்த விருந்தோம்பல் பண்பாடு, பெரியோரை மதிக்கின்ற பண்பாடு, நன்றி அறிகின்ற பண்பாடு வாழ்கிறதா வீழ்கிறதா? பேசுவதற்கு 6 பேர். தமிழர் பண்பாடு வாழ்கிறது. முதல் பேச்சாளர் உங்கள் பலத்த கரவொலியோடு திவ்யா. ஐயா, இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு தமிழர் பண்பாடு வாழ்கிறது. நான் கேட்கிறேன், வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் நம் பண்பாடு என்ன வெங்காய விளையான்னு? எப்படிப்பட்டது தெரியுமா நம் பண்பாடு? வெங்கல சில மாதிரி. எந்த நாட்டுக்கு போனாலும் இறுதியா தன்னோட சொந்த நாட்டுக்கு வந்தேதான் தீரும். காலத்தினால் மாறினாலும் கூட அதன் கட்டமைப்பு என்பது என்றுமே மாறாது. இறுதி தமிழனின் ரத்தம் இந்த மண்ணில் வீழும் வரை தமிழர் பண்பாடு ஒருபோதும் வீழாது, வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். ஐயா, உலகத்திலேயே வேற எந்த மொழிக்கும் இல்லாத தனி சிறப்பு, வாழ்க்கையே அகம் புறம் என்று 2ஆக பிரித்த சிறப்பு நம்ம தாய்மொழியாகிய தமிழுக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த வகையில அகப்பண்பாடு இன்னைக்கு எங்க பிள்ளைங்க கிட்ட எப்படி தெரியுமா இருக்குது? அகப்பண்பாடுனா காதல் பண்பாடு. காதலிக்கிறது தான் தொல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த காதலிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறது பாருங்க, அதை விட தொல்லை உலகத்திலேயே இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்கிட்ட சொன்னா, நான் அவனை பார்த்தேன், அவன் என்ன பார்த்தான், கண்ணும் முட்டிக்கிச்சு, காதல் வந்து ஒட்டிக்கிச்சுன்னா நான் சும்மா இருப்பனா? ஒட்டுனதை வெட்டி விடலான்னு சொல்லி ஐயையோ அந்த பையனா வேண்டாண்டின்னு. அதுக்கு அவ சொன்னா, என் காதலை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? அது ஃபேஸ்புக்கை விட பெருசு, ட்விட்டரை விட பெருசு, நீ யூஸ் பண்றிய வாட்ஸ்அப்பு அதையும் விட பெருசு போடினா. இதே பண்பாடு அன்னைக்கு ஒரு தலைவி கிட்ட இருந்துச்சு. தோழியானவள் தலைவனை பத்தி அவதூறா சொல்றா. உடனே என் காதலை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எப்படிப்பட்டது தெரியுமா என் காதல்? நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறல வின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்த நிலைக்கும் நாடனோடு நட்பேனா. தலைவன் கிட்ட நான் கொண்ட அன்பானது நிலத்தை விட பெருசு, வானை விட உயர்ந்தது, நீரை விடவும் ஆழமானது போடினா. இதே பண்பாடு இன்னைக்கும் எங்க பிள்ளைங்க கிட்ட வாழ்ந்து கொண்டு தானே இருக்குது. இந்த அகப்பண்பாடுல பசங்களோட காதல் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்குது? காதலிக்கிற புள்ள தனக்கு 1000 பேரை செல்லமா கூப்பிடுறதுக்காக வச்சிருந்தாலும், ஆனாலும் என் காதலி என்ன மாமான்னு கூப்பிட்டாதான் பிடிக்கும்னு சொல்ற எத்தனை பசங்க இருப்பீங்க. இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் தமிழர் பண்பாடு வீழுன்னு நினைக்கிறீங்க. அதுல என்னன்னாமா, அந்த பிள்ளைய பயலுகளை சர்வசாதாரணமா போட வாடான்னு சொல்லணும். டேய் வாடா, அந்த டே சொல்றத கேள்றா அப்படின்னு சொல்லுவாங்க. பயலு அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே மாட்டான். நம்ம அதுகளை மறந்துட்டு போடின்றோம்னா, என்னமோ எப்படி நீ என்னை வாடி போடின்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. நம்மளை இஷ்டத்துக்கு போடா வாடான்னு சொல்லுவாங்களாம். அவங்கள போய் இங்கே வாடி அப்படின்னா என்ன அது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னா. இப்போ என்னைய போடா வாடான்னா அப்போ நானும் மனுஷன் தானே. அது அந்த பெண் வந்து தன்னை வாடி போடி என்று கூப்பிடுவதை ஒரு பெண் ஏன் சகித்து கொள்ள மாட்டாள் என்றால், அது ஒரே ஒருத்தன் தன்னை மணக்கின்ற கணவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமையை தர வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் எல்லாரும் ஒரு பொண்ணை போடி வாடின்னு கூப்பிட்டாக்கா அந்த பெண்ணினுடைய மரியாதை போயிருன்ட்டு அந்த போடி வாடின்னு கூப்பிட்றதுக்கு கணவனுக்கு மட்டும்தான் அந்த உரிமையை
தருபவள் தமிழ் பெண். அதான், வேற ஒன்றும் இல்லை. உடை நாகரிகத்தை பத்தி பேசும்போது நக்கீரர் 2 வரி நச்சுன்னு சொல்லியிருப்பாரு. உண்பவை 4 உடுப்பவை 2 ஆமா, இன்னைக்கும் உண்பவை 4 அளவுதான். 2 ஆடையத்தான் உடுத்துறோம். நக்கீரர் சொன்ன மாதிரி என்ன, நாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோமா ஒழிய எங்க பண்பாட்டை ஒருபோதும் மறப்பது கிடையாது. நக்கீரர் சொன்ன மாதிரி 2 ஆடையத்தான் உடுத்துறோம். ஜீன்ஸ் கட்டுனா என்ன, சீலை கட்டுனா என்ன, வேட்டிய கட்டுனா என்ன, ஒட்டுனா என்ன, ஆனாலும் எங்க பண்பாடு படி 2 ஆடையத்தானங்கய்யா உடுத்துறோம். இதுவரை தமிழர் பண்பாடு என்பது வாழ்கிறது என்பதை சொன்னேன். தமிழகம் சிந்திக்க ஒன்னே ஒண்ணு, 12,611 பேர், ஒருத்தர் இல்ல 2 பேர் இல்ல, ஒட்டு மொத்தமா ஒரே அரசால் நிராகரிக்கப்பட்டார்கள்னு சொன்னா இவங்க யார் தெரியுமா? மக்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு இப்ப கேப்பாரற்று போய் கிடக்கிற என் தந்தையை போல இருக்கக்கூடிய மக்கள் நல பணியாளர்கள் தாங்க ஐயா. இப்படி தமிழர் பண்பாடு என்பது ஒருபோதும் வீழாது, வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். தமிழன் என்று சொல்லி வெறும் இதழ்களை ஈரமாக்காமல் இதயத்தை ஈரமாக்கி கொள்ளும் ஒவ்வொரு தமிழரும் உள்ளவரை தமிழர் பண்பாடு ஒருபோதும் வீழாது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆடைகள் மாறலாம், அணிகலன்கள் மாறலாம், ஆனால் எங்கள் மனதில் நாங்கள் தாங்கியிருக்கும் பண்பாட்டை யாராலும் மாற்ற முடியாது. நேற்று பாவாடை தாவணியிலேருந்து இன்றைக்கி நாங்கள் சுடிதாருக்கு மாறி இருக்கலாம், சுடிதார்லேருந்து லெக்கினுக்கு மாறி இருக்கலாம். ஆனால் நாங்கள் லெக்கினுக்கு போய் ஜீன்ஸு டிஷர்ட் போட்டாலும் ஆடையை மாற்றிக்கொள்வேமே ஒழிய மனதில் தாங்கியிருக்கும் பண்பாட்டை ஒரு காலம் நாங்கள் இழக்க மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. உண்மையிலே அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு தான் பொண்ணு பார்க்க முதல்ல வருவாங்க. எந்த பொண்ணு இது வரைக்கும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு காதலன்ட்ட காதலி ப்ரொப்போஸ் பண்ணதாக வரலாறே கிடையாது. அப்படி நடந்துச்சுன்னா அது நல்லதும் இல்லை. முதலில் ப்ரொப்போஸ் பண்ணுறவன் ஆணாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் மிக சிறந்த ஒரு பண்பாடு. ஒரு பொண்ணு போய் இங்கே வா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், எப்படி மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமான்னு கேட்டுச்சுன்னா அவன் மிரண்டுருவான். என்னடா ஆரம்பிக்கும் போதே இப்படி இருக்குது, இதை கல்யாணம் பண்ணி நம்ம எப்படா வாழ போகிறோம்ன்றான். காரணம், ஒரு பெண் அப்படி எடுத்தேறி வந்து தன்னுடைய காதலை இது வரைக்கும் எவ்வளவு தைரியமான பெண்ணாக இருந்தாலும் காதலை நேரடியாக ப்ரொப்போஸ் பண்ண ஒரு பொண்ணு ரொம்ப ரேர். ஆனால் ஆண்கள் தான் முதலில் ப்ரொப்போஸ் செய்ய வேண்டும் என்பது தான் தமிழனுடைய மிகப்பெரிய பண்பாடு. அதன் பின் அவள் எப்படி அன்பு செய்கிறாள்ங்கிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி பண்பாட்டை நாங்கள் இழக்க மாட்டோம்னு ரொம்ப அழகாக பேசினாங்க. அதற்கு அடுத்து தேவதர்ஷினி அதற்கு அடுத்து பேச வருகிறார். உங்கள் பலத்த கரவொலியோடு தேவதர்ஷினி. தமிழா நீ பேசுவது தமிழா? அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொஞ்சு தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா? தமிழர் பண்பாடு வாழ்கிறதா வீழ்கிறதான்னு கேட்டா கண்டிப்பா நான் வீழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நம்ம தமிழர்களோட முக்கியமான பண்பாடு என்னங்கய்யா? வந்தவங்களை வரவேற்கிறதும் வாழ வைக்கிறதும் தாங்கய்யா. அன்றைய காலகட்டத்தில் வழிப்போக்கர்கள் ஓய்வெடுக்கிறதுக்காக நம்ம வீடுகளில் வந்து திண்ணைகள் வைத்த வீடுகள்லாம் கட்டணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? 22 அடி சுவரை வீடை சுத்தி எழுப்பி வச்சுக்கிட்டு சுத்தி யார் என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த சுவர் இடிந்து விழுந்து உயிர் பலி ஆறுதுன்னு நினைச்சு கூட நம்ம கவலைப்பட கிடையாது. இதுலயே தெரிய வேணாமாங்க ஐயா, நம்ம பண்பாடு நம்ம வளர்த்துட்டு இருக்கோமா இழுத்து வச்சுட்டு இருக்கோமான்னு. வந்தார வாழ வைக்கிறவங்க வரவேற்கிறதுல மட்டும் சும்மாவா இருப்பாங்க? முதல்லாம் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா ரொம்ப ஆர்வமா இருப்போம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வராங்களேன்னு அவங்கள நல்லபடியா உபசரிப்போம், அவங்களுக்கு வரவங்களுக்கு சாப்பிட நீர்மோர் கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா ஐயோ வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். முதல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பிடுங்கன்னு கொடுப்போம். ஆனா இப்பெல்லாம் என்ன கேட்போம் தெரியுமா? நீங்க டீ சாப்பிட்றீங்களா இல்ல காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறவங்க. அந்த கேள்விக்கு அவங்களும் ஒரு பதில் வச்சிருப்பாங்க. யாரு தாங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டா கொடுங்க சாப்பிட்றேன்னு சொல்ல போறாங்க. அவங்க இல்லைங்க நாங்க ஏற்கனவே சாப்பிட்டோன்ட்டோன்னு சொல்லுவாங்க. இளைஞனோட ஒரு வாழ்க்கையில முக்கியமான கட்டம் எதுவாங்கயா இருக்கும்? இளைஞனுடைய வாழ்க்கையில முக்கியமான கட்டம் அவனுக்கு வாழ்க்கை துணை அமைகின்ற அந்த திருமணம் தான். ஐயா வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வேலைக்கு போகணுங்கய்யா. இப்ப அவன் வேலைக்கு போகாதவனுக்கு பொண்ணு கொடுக்குறா? அவன் வேலைக்கு போகணும். வேலைக்கு போற இடத்துல இப்போ ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவே போறான்னு வச்சுக்கோங்களேன். போனோடனே இன்டர்வியூல முதல் கேள்வி கேட்பாங்க, டெல் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம பையனுக்கா அள்ளு விட்டுரும். போய் ஐ எம் அப்படி சொல்லிட்டு இழுத்து செஞ்சு ஒரு இங்கிலீஷ்ல பேசி அவன் ஒரு வேலைக்கு செலக்ட் ஆயிட்டானாலும் நீ உங்க ஊருக்குள்ள தான்டா வேலை பார்க்க போற, உனக்கு தமிழ் நல்லா பேச தெரியுமான்னு கேட்பாங்க.
நம்ம தாய் மண்ணில் தாய் மொழியில வேலை பார்க்கறதுக்கு நம்மளை தேர்ந்தெடுக்கிறது கூட இன்னொரு மொழியா இப்ப மாறிடுச்சு அப்படின்னா நம்ம தமிழரோட பண்பாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நாமளே பார்த்துக்க வேண்டியதுதான். திருமணங்கிறது முதல் காலத்துல ஒரு வார திருவிழாவா நடக்கும். முதலாம் சொந்தக்காரங்களா கூடி இருந்து பொண்ணு பார்த்து பையன் பார்த்து பொண்ணோட குறையெல்லாம் நிறையா சொல்லி பையனோட குறையெல்லாம் நிறையா சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா இன்னைக்கு மேட்ரிமோனி கல்யாணம் வந்துருச்சுங்கயா. பொண்ணு அழகா இருக்காளா, ஓகே. பையன் அழகா இருக்கானா, டபுள் ஓகே. அவங்களோட கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, குடும்பம் என்னன்னு எதை பத்தியும் பார்க்கறது கிடையாது. நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கயா. அந்த கல்யாணம் 3 மாசத்துல விவாகரத்துன்னு வந்து நின்றுது. அடுத்து குழந்தைகள் ஐயா, இப்ப எந்த குழந்தைங்களையா அம்மா அப்பா வளர்க்குறாங்க, கொண்டு போய் பிளே ஸ்கூல்ல விட்டுறாங்கங்கய்யா. தாத்தா பாட்டிகள் குழந்தைங்களுக்கு கதை சொன்ன காலம் போய் கூகுள் குரோம் கதை சொல்ற காலம் வந்துருச்சுங்கய்யா. அந்த காலத்துல நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்துட்டு அதிக நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எடுத்துக்கொண்ட உணவு முறைகள் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட்றோம், பீஸா பர்கர் அப்படின்னு போயிட்டே இருக்கோம். இப்படியே போயிட்டு இருக்கனால தான் நம்மளோட ஆயுளும் கம்மியாயிட்டே வருதுங்கய்யா. ஒரு அருமையான பாடல் வரிகள் ஒண்ணுங்கய்யா, வாலியவர்கள் எழுதுனது. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பாள், பேதை போல் அவள் இருப்பாள், மேதையாய் உன்னை வளர்ப்பாள், என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சுகம் இருக்கு. இது 100% உண்மையான வரிகள் ஐயா. நம்மளுடைய அம்மா அப்பா பேதையா இருந்தாலும் நம்மளை மேதையா வளர்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம படிச்சு முடிச்சு சம்பாரிச்சுட்டு என்ன தெரியுமா பண்றோங்கய்யா, அவங்கள போய் ஒரு விடுதியில தள்ளிடுறோம்யா. அந்த விடுதிக்கு பேர் தான் முதியோர் இல்லைங்கய்யா. அதனால்தான் சொல்றேன், நம்மளோட தமிழர் பண்பாடு இப்ப வீழ்ந்துகிட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைப்பேன். நன்றி. தமிழர் பண்பாடு வீழ்கிறதுன்ட்டு அழகான கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கோட்டு டை ஷூ, அதுதான் ரொம்ப ஆடம்பரமான ட்ரெஸ். ஒரு கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு நீங்கள் போனீங்கன்னா மாப்பிள்ளை கோட்டு டை ஷூவோடு இருப்பார், பொண்ணு பார்த்தீங்கன்னா பட்டு புடவை கட்டி. அது அந்த கோட்டு டை ஷூ நம்ம நாட்டினுடைய ஆடையே இல்லை. எங்களுடைய பேச்சாளர்கள் எல்லாரும் பாருங்கள், வேஷ்டி சட்டை தான் கட்டியிருக்காங்க. வேஷ்டி தான் தமிழனுக்கு மிகப்பெரிய அழகு. மகாத்மா காந்தியவே வேட்டி கட்ட வச்சது நம்ம தமிழ்நாடு தான். காரணம், அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் லாயர் பாரட்லா படிச்சுட்டு கோட்டு ஃபுல் சூட்டோடு தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. நம்ம தமிழகத்தின் விவசாயி வெறுமேலோட வேஷ்டி கட்டியிருக்கிறத பார்த்துட்டு அன்று வெறுமேலோட வேட்டி கட்டிய மனிதர் தான் இன்று ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் சிரித்து கொண்டிருக்கக்கூடிய மகாத்மா காந்தியே அந்த வேட்டியை அவ்வளவு நேசித்தார். அந்த வேட்டியை கட்டிட்டு மகாத்மா காந்தி லண்டனில் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்ட மேஜை மாநாடுக்கு போயிருக்கார். உள்ளே நுழைஞ்சோன்னா அந்த அதிபர் ஒருத்தர் மகாத்மா காந்தியை அவர் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அவர் வெறுமேலோட உள்ள நுழைவும் இங்கேருந்து சத்தம் போட்டிருக்காரு, ஹூ இஸ் தட் ஹாஃப் நேக்கட் ஃபக்கீர், த்ரோ ஹிம் அவே. ஒரு அரை நிர்வாண பக்கிரி எவனோ இந்த கான்ஃபரன்ஸுக்குள்ளே வந்திருக்கான், அவனை வெளியே துரத்து அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு உதவியாளர் ஓடி போய், ஹீ இஸ் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு அந்த கோட்டுகள் பூரா காந்தியினுடைய வெறுமேலை இறுக்க கட்டி தழுவி, ப்ளீஸ் மகாத்மா காந்தி ஃபர்கிவ் அஸ், கம் டு அவர் ஸ்டேஜ் அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி நமது பண்பாட்டை எந்த நேரத்திலும் நாம் இழக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்ம இழந்துட்டு வர்றோம் அப்படின்னு பேசினாங்க. அதற்கு அடுத்து பேச வருபவர் சங்கர், உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. உலகிற்கு கலை, அறிவியல், பண்பாடு, விளையாட்டு ஆகிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவன் தமிழன். உலகிற்கு அறிவை கடனாக வழங்கியவன் தமிழன். இன்று உலகில் வாழ்கிற பிற இன மக்கள் தத்தம் தாய்மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். உலகிற்கே உணவளித்த பெருங்கூட்டம் தமிழர் கூட்டம். அதனாலதான் இன்னைக்கும் கோயம்புத்தூர் பக்கத்துல வடிவேலம்பாளையத்துல ஒரு பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி சுட்டு வித்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா அந்த ஈகை மனமும் சேவை மனப்பான்மையும் இன்னைக்கும் தமிழர் மனதில் நிலைச்சு வாழ்ந்து தானையா இருக்கு. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்றுதான் பாடுகிறது என்னுடைய மொழி. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதனுக்கும் என்று பாடவில்லை. இதன் பொருள் என்ன? உலகில் வாழ்கிற அனைத்து உயிர்களையும், மனிதன் உட்பட அனைத்து உயிர்களையும் நேசித்து வாழ்ந்த பெருங்கூட்டம் தமிழர் கூட்டம். அதனாலதான் தாம் உயிருக்கு மேலாய் நேசித்து வாழ்ந்த காளையோ மாடோ இருப்பதை கண்டு அதனை பொறுக்க முடியாது கட்டி அணைத்து ஒருவன் கண்ணீர் சிந்துவான் என்று சொன்னால் அது உலகிலேயே தமிழன் ஒருவன் மட்டும்தான். ஜல்லிக்கட்டு வெறும் மாட்டிற்காக எழுந்த போராட்டம் அல்ல, தமிழின பண்பாட்டிற்காக எழுந்த போராட்டம். ஒரு கடாவையும் இன்னொரு கடாவையும் மோத விடுவான், ஜெயிக்கிற கடாவை இனப்பெருக்கத்தை பயன்படுத்திப்பான், தோக்கிற கடாவை வெட்டி கரியாக்குவான்.
ஒரு சேவலையும் இன்னொரு சேவலையும் மோத விடுவான். ஜெயிக்கிற சேவலை இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்திப்பான், தோக்கிற சேவலை வெட்டி கரியாக்குவான். காரணம் என்ன? விலங்குகள் பறவைகளில் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரமும் வீரியமும் கடத்தப்பட வேண்டும் என்று விரும்பியவன் தமிழன். இன்று பெண்கள் சேலையிலிருந்து சுடிதாருக்கு மாறி இருக்கலாம், ஆண்கள் ஜீன்ஸ் பேண்டிற்கும் டி ஷர்ட்டிற்கும் மாறி இருக்கலாம். ஆனால் நயகரா நீர்வீழ்ச்சியின் முகப்பில் எழுதப்பட்டிருக்கின்ற நல்வரவு என்கின்ற தமிழ் வாசகத்தை யாராலும் மாற்ற முடியாது. மெர்சல் படத்துல டாக்டர் மாறனுக்கு கிடைக்காத கைதட்டல், மெஜிஷியன் வெற்றிக்கு கிடைக்காத கைதட்டல் ஆளப்போறான் தமிழன் வெற்றிமாறனுக்கு கிடைத்தது என்று சொன்னார். விவேகம் படத்தில் கோட்டு சூட்டு போட்டு நடித்த அஜய்குமாருக்கு கிடைக்காத கைதட்டல் விஸ்வாசம் படத்தில் தூக்குத்துறைக்கு கிடைத்தது என்று சொன்னால் அங்கு நிற்கிறது நம்முடைய தமிழர் பண்பாடு. இன்று உலகில் வாழுகிற பிற இன மக்கள் தத்தம் தாய்மொழிகளில் பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழன் ஒருவன் மட்டும்தான் தன்னுடைய தாய்மொழியவே பெயராக வைத்துக் கொள்கிறான். என்று பாடிய அஜித்துக்கு கிடைத்த ரசனையை விட கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா என்று அந்த வேட்டி கட்டிய அஜித்துக்கு கிடைத்த வரவேற்பு, அதான் நான் சும்மா உனக்கு பஜனை தான் பாடினேன், வேற ஒன்றும் இல்லை. தனி மனித அக்கறையே இல்லாதது மாதிரி எதிரணியினர் பேசினாங்க. நீங்க ஒரு தடவை டூ வீலர்ல சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போய் பாருங்க, தெரியும் எத்தனை அக்கறை குரல் உங்களுக்காக ஓடி வருதுன்னு. 3 தடவை தொழில நஷ்டம் வந்துட்டா தொழிலை இழுத்து மூடுறவன் வியாபாரி, 30 தடவை தொழில நஷ்டம் வந்தாலே நெஞ்ச நிமித்தி சேர்த்து கால் விற்கிறான் பாருங்க, அவன் தாயா விவசாயி. அந்த விவசாய பண்பாடு தமிழ் மண்ணில் இருக்கும் வரை தமிழர் பண்பாடு வாழ்ந்து தாயா இருக்கும். நல்லதொரு வாய்ப்பளித்தமைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது தேனி தமிழன் மீ சங்கர். நன்றி, வணக்கம். தேனி மாவட்டத்தின் சங்கர். தேனி மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன காரணம்னா, அந்த தேனி மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞர்களின் படை தான் இன்னைக்கு திரைப்படத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய படை. அது ஒன்று, ஸ்டுடியோக்களில் இருந்த சினிமாவை கிராமத்துக்கு அழைத்து வந்த பாரதி ராஜா என்ற ஒரு அற்புதமான இயக்குனர் தேனி மாவட்டம். எல்லோரும் இலக்கியம்தான் கவிதை என்பதை ரசித்து கொண்டிருந்த காலத்தில் 7 முறை தமிழனுக்கு தேசிய விருதை வாங்கி கொடுத்த கவி பேரரசு வைரமுத்துவை தந்தது தேனி மாவட்டம். அதே மாதிரி லண்டனில் மாஸ்ட்ரோ என்ற அந்த பட்டத்தை பெற்று சிம்பொனி இசையை அமைத்த இசைஞானி இளையராஜாவை பெற்றுக் கொடுத்ததும் அந்த தேனி மாவட்டம் தான். அதற்கு அடுத்து உங்கள் முன்னால் பேச வருபவர் வெங்கடேஷ். தமிழர் பண்பாடு வீழ்கிறது என்று நான் பேச போறையா. கும்மருட்டு பிறு கும்மருட்டு பிறு கும்மருட்டு பிறு கும்மரு 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 கும்மரா காந்த கண்ணழகி. நம்ம வீட்டு பிள்ளைன்னு ஒரு படம் ஐயா. அந்த படத்துல இந்த பாட்டுல ஒரு லைன் ஒன்று வருது. நிலவுல மச்சு வீடு வாங்கி இன்டர்நெட் இல்லாமலே 10 புள்ள பெத்துக்கலாம், அந்த 10 புள்ளைக்கும் தமிழ் சொல்லி கொடுத்து பேச கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் எந்த அளவுக்கு தமிழ் பண்பாடு வீழ்கிறது என்று ஒரு ஏக்கத்தோடு இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதியிருக்க வேணும்னு நீங்க சொல்லுங்க. பாட்டை முழுசா பாடினா தானே நாங்கள் அனுபவிப்போம். குமுருட்டு பொறு குமுருட்டு பொறு குமுருட்டு பொறு குமுருட்டு பொறு குமுரு 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 கும்மல்லா காந்த கண்ணழகி லுக்கு வீட்டுக்கு ஏத்தும் முத்து பல்லழகி. அதையும் சேர்த்து பாடாமல் வரியை மட்டும் பாடாமல் எனக்கு எந்த பாட்டுங்கிறதே மறந்து போச்சு. ஐயா, எங்கள் பெண்களை எல்லாம் எப்படி தெரியுமாயா ஒரு காலத்துல வர்ணிப்பாங்க? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. நிலவோடு ஒப்பிடுவாங்க ஐயா பெண்களை. பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா. நிலவோடு மலரோடு ஒப்பிடுகின்ற இந்த பெண்களை இப்பொழுது எப்படி தெரியுமாயா ஒப்பிடுறான்? சில்லாக்கி நைட்டில தான் சோக்காக்குதுங்கோ, அவளை கட்டிக்கணும்னா சந்தோஷம் தாங்கோ, அடிய போடி பச்சை சிரிக்கு, இப்படியெல்லாம் பெண்களை கொச்சை வார்த்தை சொல்லி இவர்கள் இந்த பண்பாட்டு நாகரிகத்தை அழித்து வருகிறார்கள். ஐயா, தமிழருடைய பாரம்பரிய உணவு எது தெரியுமா? ஏன் தம்பி, இந்த பாட்டுல நீ கேட்டதே இல்லையா? ஒன்ன நினைச்சு ஒரு போனே மெழுகா
உன்னை நினைச்சு நினைச்சு பறந்து போன அழகா யாரோ எவளோ தாலாட்டும் தாயின் குரலோ யாரோ எவளோ காற்றில் ஆடும் விரலோ உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே அழகா. ஐயா, தமிழருடைய பாரம்பரிய உணவு எது தெரியுங்களா ஐயா? எது தம்பி? அசைவ உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உடும்பு கறி மூங்கில் அரிசி. சைவ உணவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மாதுளம் பிஞ்சு வெண்ணெய். ஆனா இன்னைக்கு என்ன உணவு சாப்பிட்றேன்னு நமக்கே தெரியாம சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஐயா. நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன் ஐயா. செங்கல்பட்டு ஒரு காலத்தில் செங்கழி நீரால் செம்மையான பயிர்கள் விளையும் பூமியாக இருந்தது. அதனால் அது செங்கழி நீர் பட்டு என்று இருந்தது. காலப்போக்கில் அது குறுகி செங்கல்பட்டாக மாறிவிட்டது. அதன் பக்கத்து மாவட்டம் விழுப்புரம் ஐயா. அந்த விழுப்புரம் விழிப்போடு படை வீரர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக விழிப்படையர்கள்புரம் என்று காலப்போக்கில் குறுகி அது விழுப்புரம் என்று மறுகிவிட்டது. எனவே இந்த பெயர்கள் எல்லாம் காலப்போக்கில் மாறிவிட்டது. வாழ்வது நாமாக இருக்கின்றோம், வீழ்வது நம் பண்பாடு தமிழுமாக இருக்கின்றது. எனவே எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கலைஞர் டிவிக்கும் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பேசிய அந்த சகோதரருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பார்வை இழந்த மாற்றுத்திறனாளியாக இருந்தும் இந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் கலந்து கொண்டு தன் கருத்துக்களை மிக அருமையாக பேசினார். அதற்கு அடுத்து உங்கள் முன்னால் பேச வருபவர் சரவணன் பாரதி. ஐயா, 90களில் தொடங்கி குஷ்புவுக்கு கோயில் கட்டி ஓவியா லாஸ்லியா போன்ற பெண்மணிகளுக்கெல்லாம் ஆர்மி அமைத்து பெண்ணியம் போற்றி பக்கத்து மாவட்டத்திலேயோ பக்கத்து மாநிலத்திலேயோ வெள்ளமோ ஏதோ ஒரு பிரச்சனைனா டக்குன்னு எங்கள் உதவி கைகளை நீட்டி யாருன்னே தெரியாத எங்கள் சித்தப்பன் நேசமணி தலையில் சுத்தியல் விழுந்ததற்காக சமூக வலைதளங்களை சொடுக்கிவிட்டு சர்வதேச அளவிற்கு கவனத்தை ஈர்த்த எங்கள் 90s கிட்ஸும் 2K கிட்ஸும் வாழ்கிற இந்த தலைமுறையில் தமிழர் பண்பாடு ஒன்று அவ்வளவு வீழ்ந்து போல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் நான் பேச வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு தமிழர் பண்பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உள்ள இருக்கிறவங்களை விட நம்ம வேலைக்கு தான் ரொம்ப சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நீங்கள் இந்த வரலாற்றை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முருகர் இருக்கிறார்களா, கடவுள், தமிழ் கடவுள். தெய்வானையை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தேடி போய் வள்ளி குரத்தையை டாவடிச்சு கல்யாணம் பண்ணி இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணால் தப்பு இல்லடா தம்பின்னு அந்த காலத்திலே எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததே முருகர் தான். சொன்னாங்க அந்த காலத்து பண்பாடு தான் இருந்துச்சு, இந்த காலத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. சார், அந்த காலத்தில் கணவன் ஒரு 16 மூலை சேலை எடுத்து கொடுத்தா அதை அப்படியே வாங்கி கட்டிக்கணுமா, அது என்ன டிசைன் என்ன ஏது இந்த பிள்ளைக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா ஒன்றுமே யோசிக்க கூடாதான். இந்த காலத்தில் அந்த பண்பாடு இல்லை அப்படின்றாங்க. சார், 16 மூலை சேலை எடுத்து கொடுத்து இதைத்தான் நீ கட்டணும்னு சொல்கிற கணவன்மார்கள் இங்கே இல்லை. அதே சேலையை கொண்டு வந்து காதலோடு கட்டி விடுகிற கணவன்மார்கள் இங்கே நிறையா இருக்கிறாங்க. தம்பி, நீ பொழைச்சிக்கிற ஐயா, உன் ஃபேமிலி வாழ்க்கை அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு. நீ என்னைக்கு சேலை கட்டி விட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சியோ நீ ஃபேமிலி லைஃப்பை அனுபவிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். நடுவர் அவர்களே, தப்பு இல்லை. நமக்காக பிறந்த வீடு சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வர ஒரு பிள்ளைய கொண்டாடுறதை விட வாழ்க்கையில் என்ன சுகம் பெருசாக இருந்துற போதுன்னு நான் கேட்குறேன். இல்லை, 1ஆப் 2ஆப் படிக்கும் போதே நீ டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமான்னு ஒரு பிள்ளைகிட்ட கேட்டு ஆசையை வளர்க்கிய நாங்களும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் இவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு அவ்வளவு பிளான் பண்ணுறோம். நாங்கள் கட்டிக்க போகிற பிள்ளை இந்த கலரில் இம்பிட்டு மூக்கோட இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இப்போவே திட்டமிடுறதுல என்ன தப்பு இருக்குது? சார், பொம்பளை பிள்ளைக்கு சமைக்க தெரியல அப்படின்றது இப்போ என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை? இந்த காலத்தில் உள்ள ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, காஃபி அந்த பிள்ளை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காஃபியில் சர்க்கரை இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையாக பதிவு பண்ணக்கூடாது. சர்க்கரை போடுன்னு சொல்லக்கூடாது. இந்த காஃபியை நீ ஒரு தடவை குடிச்சிட்டு குடிட்டி அப்படின்னு வாங்கி குடிச்சு அப்படி இனிக்குதுன்னு சொல்லணும். இல்லை, யதார்த்தமான விஷயத்தை கேட்குற நடுவர் அவர்களே, நானும் புத்தகங்கள் பழைய பண்பாடெல்லாம் படிச்சிருக்கிறேன். சிறுபான்நாட்டுப்படை அப்படின்ற விஷயங்கள், மடை நூல்கள் அப்படின்றலாம் 1008 விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழர்கள்லாம் இப்படித்தான் இலை போடணும், இந்த இடத்துல தான் அந்தந்த விஷயங்களை வைக்கணும், இத்தனை வகை கூட்டு இருக்கணும், இப்படித்தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு 1000 விஷயம் இருக்குது. யதார்த்தமாக ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன்.
பண்பாட்டுப்படி எனக்கும் சம்மணம் போட்டு உட்காந்து வீட்டில் சாப்பிட்ணுன்னு தான் சார் ஆசை. என்ன பண்ணுறது, என்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் அம்மா அப்பாவை உட்கார வச்சு சோறு போடணுன்னு நினைக்கிற நிறைய பேர் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லையும் ரோட்டோரத்தில் நின்றுக்கிட்டு தானே சார் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க, ஒரு மாணவர்கள் மாணவிகள் காதல் சரக்கு அது இதுன்னு அவங்க பற்றி ஒரு தவறான பிம்பமே இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அது மேலே கல்லறியணும்னு எனக்கு ஆசை. இந்த மாணவர்களை பற்றி அவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், அவங்கள பற்றி மற்றவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இதே இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம எல்லாருமே ஐவின்னு போயிருப்போம். கண்டிப்பாக கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா சத்தியம் பண்ணி அந்த பிளேயர் வயலில் சத்தியம் பண்ணி காலேஜ் காம்பவுண்டை விட்டு வண்டி எடுத்திருப்போம். ஆனால் வண்டி அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாமோ போயிருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு பொண்ணை எடுத்துட்டீங்க அப்படின்னா சனி ஞாயிறு லீவு அப்படின்ற பட்சத்தில் வெள்ளிக்கிழமை ஹாஸ்டலை விட்டு வெளியில் வருதுன்னா, அம்மா நான் வெளியில் வந்துட்டேன், அப்பா நான் கேட்டுக்கு வந்துட்டேன், அப்பா நான் பஸ் ஏறிட்டேன், இந்த இடத்த வண்டி கிராஸ் பண்ணிடுச்சு, இத்தனை மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க அப்படின்னு இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 15-20 ஃபோன் பேசுது. அதே ஐவி அதர் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டா உடனே பஸ்ஸில் ஏறி வந்து உட்கார்றாங்க. ஒரே காரணம், 2 பஸ்ஸுக்கு 4 டிரைவர் 6 வாத்தியார் எனக்கு பாதுகாப்புக்கு வராங்க அப்படிங்கிறது இல்லை, கூட என் டிபார்ட்மெண்ட் பசங்க இருக்கிறான். என்ன பிரச்சனைனாலும் அவன் பார்த்துப்பான் அப்படின்ற தைரியம் சார். வகையில் மாணவர்களுக்கு நடுவில் ஒரு பலமான பண்பாடு வாழ்ந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. எங்கள் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் வாழும் இந்த தலைமுறையில் தமிழர் பண்பாடு என்பது வாழ்வது மட்டுமல்ல, கொஞ்சம் வளர்ந்தும் இருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை சீமையிலிருந்து வந்த சரவணன் பாரதி. பாரதி இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆனாலும் அந்த பாரதியின் சிந்தனையை இந்த சரவணன் பாரதியினுடைய பேச்சிலே நான் கண்டேன். அந்த நெல்லை சீமையினுடைய தமிழுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பண்பாடு எப்படி மாறாமல் இருக்குங்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா எங்கேயாவது இலையில சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சோண்டு மீதி வச்சுட்டு அப்புறம் இலையை மூடி வைடாமாங்க. எதுக்குமான்ட்டு நானும் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்கவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் பெரியவனான பிறகு கேட்டேன், எதுக்குமே அந்த சோறை மீதி வச்சுட்டு இலையை மூட சொல்கிறீங்க? எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் இந்த இலையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறப்ப நாய் தான் அதை சாப்பிட வரும். உன் இலையில கொஞ்சம் சோறு இருந்துச்சுன்னா அந்த நாய் நிம்மதியாக பசியாரி சாப்பிடும்டா. ஆனால் நீ இலையை சுத்தமாக வலிச்சுட்டு இலையை தூக்கி போட்டிருந்தேன்னு வச்சுக்க, ஒரு நாய் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன நினைக்கும், நமக்கு முன்னாடியே ஒரு நாய் இதை நக்கிட்டு போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு. நாய்கிட்டே நாயின்னு நீ திட்டு வாங்கக்கூடாதுடா. அதனால் ஒரு இலையில் ஒரு பிடி சோறை மீதி வச்சுட்டு இலையை தூக்கி போடுறான்னு சொன்ன என் தாய் கொடுத்த அந்த பண்பாடு இன்னும் அழியாமல் காக்கப்படுதுன்னா எதை வச்சுன்னா, வேஸ்ட் பிகம்ஸ் டேஸ்ட் அப்படின்னு ஒரு இயக்கம். ஒரு கல்யாண வீட்டில் மீதமான சோறுகளை உணவுப் பொருள்களை போய் கலெக்ட் பண்ணி பசியோடு இருப்பவர்களுக்கு வழங்கி வரும் ஒரு இயக்கம். இதை வைத்து இன்னும் பண்பாடு அழியவில்லை அப்படிங்கிறதுக்கு என்னுடைய எடுத்துக்காட்டு அதை சரவணன் பாரதி சொன்னார். நிறைவாக இந்த தலைப்பை நிறைவு செய்ய வருகிறார் ஹேமலதா, உங்கள் பலத்த கரவொலியோடு. நான் இங்கு பேச எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழனுடைய பண்பாடு வீழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ நியூ இயர் முடிஞ்சதுங்களா, அதை எடுத்துக்குவோம். நாங்கள்லாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அந்த வருஷத்தையே நல்லபடியாக கொண்டாடிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, காலையிலே எழுந்து குடிச்சிட்டு ரோட்டில் போய் விழுந்து கிடக்குறாங்க. இதில் எங்கங்க ஐயா தமிழன் பண்பாடு வாழ்ந்துட்டு இருக்கு? எல்லாத்தையும் தமிழன் பண்பாட்டில் வாழ சொன்னால் அவங்கவங்க பண்பாட்டில் வாழ்ந்துக்கிட்டு தமிழன் பண்பாடு வாழ்ந்துட்டு இருக்குன்னு பேச வந்திருக்காங்க ஐயா. தமிழன் பண்பாடு உலகிலேயே தலை சிறந்த பண்பாடுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க. அதுல இயல், இசை, நாடகம், சிற்பம், கலை, ஓவியம், மரபு, மதம்னு இவையெல்லாம் சார்ந்தது தாங்க ஐயா தமிழனுடைய பண்பாடு. என்னதான் தமிழன் பண்பாடு வீழ்ந்துகிட்டு இருக்கு இப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இல்ல வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு மூஞ்சிக்கு மேக்கப் போட்டது மட்டும் இல்லாம மனசுக்கும் சேர்த்து மேக்கப் போட்டு வந்துட்டு இங்க சொல்லிட்டு இருக்காங்க ஐயா. குறிப்பா பெண்களுக்கு எதிராக நிறைய வன்முறைகளும் அவளுக்கு எதிரான பாரங்களும் நிறைய கூடிக்கிட்டே வருதுங்க. அவளை கற்ப சீர்குலைத்து அவளை அவலப்படுத்தியவர்களுக்கெல்லாம் தண்டனையே வழங்கப்படாமல் சட்டம் போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தட்டி கேட்க யாரும் முன் வருவதில்லை. இதுல டிக்டாக் ஒன்று தான் இவங்களுக்கெல்லாம் மிச்சம். எங்க போய் சொல்றதுன்னு தெரியலங்கய்யா. இப்படி இருக்கிற பெண்களுக்கு தான் பாடுறாங்க. அதையும் தமிழன் தான் பாடினா. கிளப்புல மப்புல திரியிற பொம்பல என்னடி நடக்குது செந்தமிழ் நாட்டுல லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கமுங்க, லேடிஸ் மானம் பறக்குதுங்க அப்படின்னு
தமிழன் தானங்க ஐயா இதையும் பாடுனா. விளையாட்டுன்னா பொருள் எதுல இருந்துங்க ஐயா வந்துச்சு? வில்லை வைத்து ஆட்டை வேட்டையாடுனனால விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா. இப்பவும் வேட்டையாடிட்டு தான் இருக்காங்க. எதுல தெரியுங்களா? பப்ஜிலையும் ஃப்ரீ ஃபயர்லயும் உக்காந்துக்கிட்டு. இந்த வேட்டி கட்டி பசங்களை பாக்குறதுனாவே தனி அழகுங்கய்யா. வேட்டி கட்ட தெரியாதுன்னு சொல்ற பசங்களை கூட நான் ஏத்துக்கோங்க ஐயா. ஆனா வேட்டி கட்டினா விழுந்துரும், மானம் போயிரும் நினைச்சு கட்டாம இருக்கிற பசங்களை மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியாதுங்க ஐயா. ஏன்னா இந்த லோஹி பேண்ட் போட்டு போற மானத்தை விடவாங்க ஐயா வேட்டி கட்டி போயிட போகுது. அதுல இன்னும் குறிப்பா புள்ளிங்கோ பேண்ட்னு ஒண்ணு இருக்குங்க ஐயா. இந்த பேண்ட்டை எவன் தான் கண்டுபிடிச்சானோ டெய்லர்கிட்ட சொல்கிறான், எவ்வளவு கீழே பாட்டம் இறக்கி வைக்கணுமோ அவ்வளவு இறக்கி வைங்க அப்படின்னு. இதுக்கு மேலே இறங்குனா மானம் கப்பல் ஏறிடுறேன். பரவாயில்ல சார், போனால் போயிட்டு போகுது. ஜட்டி தெரியுதுடா, கம்பெனி தெரியுதுடான்னா, அப்படியாவது ஜட்டி கம்பெனிக்கு விளம்பரம் ஆகட்டும் விடுங்க சார் அப்படின்ட்டு லோகிப்பு பேண்ட்டு போட்டு போகிற மானத்தை விட வேட்டி கட்டி அது காற்றுல பறக்கிறதுனால ஒரு பெரிய மானம் ஒரு மனிதனுக்கு போவதில்லை அப்படின்னா என்ன ஆஹா, அருமையான கண்டுபிடிப்பு. அதுலயும் குறிப்பா புள்ளிங்கோ பேண்ட்னு ஒண்ணு புதுசா வந்திருக்குங்க ஐயா. அந்த இப்ப வேட்டி இப்படி தூக்கி விடுவாங்க பாத்தீங்களா, அதை தூக்கி விடுறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரியலங்க. அதுலயும் இந்த புள்ளிங்கோ பேண்ட் போட்டுக்கிட்டு மேல மேல ஏத்தி 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 அது கணுக்காலுகிட்ட வந்து நிக்குங்க ஐயா. அதை தூக்கிறதுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வேட்டியை தூக்கி கட்டவாங்க ஐயா தெரியாம இருக்கும். தமிழன் பண்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கூட உட்காந்துட்டாங்க. ஆனா தமிழன் பண்பாடு வீழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்னு நான் கடைசி வரைக்கும் நின்றுக்கேன் ஐயா. என் பக்கம் கொஞ்சம் சொல்லுங்க. மிக அற்புதமாக தமிழர் பண்பாடு வாழ்கிறதா வீழ்கிறதா அருமையாக பேசினாங்க. வீழ்கிறது அப்படின்ட்டு ஒரு குரூப் பேசினாங்க. உண்மையிலே நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிறப்ப எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாப்பிள்ளை மச்சான் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்ன மாப்பிள்ளை? 22 பேர் இருந்தேன் என் கிளாஸில். என்னையை தவிர மீதி 21 பேர் என்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டேன். அந்த 21 பேரோட தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே, அல்லது என் தங்கச்சியை 21 பேரும் சைட் அடித்தாங்களா? ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிட்டான். ப்ரொஃபஸரை மாமாம்போம். ஆனால் அவருக்கு நேரடியாக கூப்பிட்றதில்ல, சும்மா மாமன் வர்றாரா அப்படிமா. இந்த மாப்பிள்ளை மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கலாச்சாரம் இப்போ மாறி புதுசாக ஆரம்பிச்சிட்டான். இப்போ ப்ரோ, இந்த ப்ரோங்கிறத எவன் தான் நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு வந்தாங்க தெரியல. வாங்க ப்ரோ, இல்லைங்க ப்ரோ, ஆமாங்க ப்ரோ. ப்ரோன்னா என்னடான்னு கேட்டால் பிரதருங்கிறதுடைய ஷார்ட் ஃபார்மா ப்ரோ. பிரதர்னு கூப்பிட்றது கூட அவருக்கு டைம் இல்லையா, அவ்வளோ பிஸியாக இருக்காரான். பிரதர் அப்படின்னா நேரம் வேஸ்ட் ஆயிரும்னா ப்ரோ. மாமா அப்படிங்கிறத மாம்ஸ் அப்படின்னா, மாப்பிள்ளைங்கிறத மாப்ஸ் அப்படின்னா, மச்சாங்கிறத மச்சின்னா, இப்போ மச்சுன்னா அம்புட்டையும் காலி பண்ணிவிட்டு ப்ரோக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பண்பாடு என்னன்னா, கோயில் திருவிழாவில் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது. அந்த மஞ்சள் தண்ணி எடுத்துக்கிட்டு அத்தா மாமா பிள்ளைங்களை அப்படி யார் மாமா முறை இருக்கானோ அவன் மேலே தெளித்து விடுறது. அந்த மஞ்சள் தண்ணியை தெளிக்கிறதுக்கு அந்த மஞ்சள் தண்ணியை எடுத்துக்கிட்டு மாமே மகனை துரத்திக்கிட்டு ஓடுற அந்த கலாச்சாரம் போய் இப்போ கலர் தண்ணி எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். கலர் பெயிண்டை மூஞ்சியில் அப்பிக்கிட்டு. இது வட இந்தியாவில் ஹோலி பண்டிகையில் கொண்டாடுறத நம்ம மஞ்சள் தண்ணி குளிக்கிற பண்பாட்டை மாற்றி கலர் தண்ணியை கொண்டு வந்துருச்சு கலாச்சாரம். மஞ்சள் தண்ணியை ஊற்றுவது மாமா மச்சானை துரத்துறது மட்டும் இல்லை, அந்த மே மாதம் வெயில் அடிக்கின்ற நேரத்தில் வைரஸுகளும் பாக்டீரியாக்களும் அந்த தெருவில் நிறைந்திருக்கும். மஞ்சள் தண்ணியை தெளிச்சு விட்டா வைரஸும் பாக்டீரியாவும் அழிஞ்சிரும்டான்ட்டு அன்னைக்கு தமிழன் கண்டுபிடித்த அற்புதமான வைத்திய முறை தான் அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது. பெரியவர்களின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது தமிழனுடைய மிகப்பெரிய பண்பாடு. எனக்கு வித்தை கற்றுக் கொடுத்த என் குருநாதர் சாலமன் பாப்பையாவை எந்த இடத்துலையும் நான் பார்த்தாலும் அவர் காலை தொட்டு நான் கும்பிடுவேன். காரணம், அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை. எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்த பெரும்புலவர் ராமசாமி அண்மையில் இறந்து போனார். அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவேன். என்னை இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த என் தாய் தந்தையரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவதைப் போல ஒரு மகிழ்ச்சியான தருணம் உலகத்தில் வேற எதுவும் இல்லை. அந்த காலில் விழுவதை இன்னைக்கு பண்பாடு எப்படி மாறிடுச்சுன்னா, நான் என்னத்தை சொல்ல, காலில் விழுகிறதே பொழப்பா ஒரு குரூப் அலையிறான். நான் யாரையும் சொல்கிறத குறிப்பிட்டு சொல்கிறேன்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல.
வித்தையை கற்றுக் கொடுத்தவன் காலில் விழுவது தவறல்ல. இந்த உலகத்திற்கு நம்மை பெற்றுக் கொடுத்தவர்களின் காலில் விழுவதும் தவறல்ல. ஆனால் பதவியை பிடிப்பதற்காக கால்களில் விழுவது தமிழனுடைய பண்பாடே அல்ல. அந்த பண்பாடு இன்னைக்கு மாறி போச்சு ஐயா. நன்றிங்கிற உணர்ச்சி இன்னைக்கு மறந்து போச்சே. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாலே பண்பாடு வாழ்ந்திருக்கிறதா வீழ்ந்திருக்கிறதான்னு நீங்கள் முடிவு செஞ்சுருப்பீங்க. வேலூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு நாங்கள் இரவு 2 மணிக்கு திண்டுக்கல்லை நெருங்கும்போது திண்டுக்கல் அவுட்டரில் ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்தேன். நாங்கள் வந்த கார் தலைகுப்புற கவிழ்ந்து நொறுங்கி போச்சு. பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் இருந்தவர்கள் எல்லாம் காலையில் 5 மணி அப்படியே கண்ணை முழிச்சு, கண்ணாடி இப்படி வெளியில் இருக்குது, அங்கே நடக்கிற காட்சியெல்லாம் அப்படியே கண்கூட பார்த்துட்டு இருக்கேன் நான். ஒரு குரூப் வந்து எங்கள் டீமில் பேசினவங்களுடைய பாக்கெட்டில் இருக்க ரூபாயெல்லாம் எடுக்கிறான். இன்னொரு குரூப்பு அவர் கையில் போட்டிருக்க மோதிரத்தை கலட்டுறான், வாட்சை கலட்டி வைக்கிறான். அவர் பையில் சூட்கேஸை திறந்து தேடுறான். பேண்ட்டு சட்டை எடுத்து பையுக்குள்ளே துணிச்சிக்கிட்டு ஓடுது ஒரு குரூப்பு. இறந்து உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களிடமிருந்து பொருள்களை பறித்து சென்ற அந்த காட்சியை கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு வண்டிக்குள்ள அந்த கண்ணாடிக்குள்ள நொறுங்கி போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு காரில் ஏற்றிட்டு போன பிறகு நான் இருக்கனா இல்லையாங்கிறது கூட அந்த கிராமத்து மக்களுக்கு தெரியல. ஒரு ஆள் பார்த்துட்டான், உள்ளுக்கு இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு கண்ணாடியை உடைச்சு என்னை அப்படியே வெளியில் கொண்டு வந்தாங்க. வெளியில் கொண்டு வந்து இப்படியே மயங்கி போய் படுத்திருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு அழுக்கு சேலை கட்டிய ஒரு வயதான தாய் என் முகத்தை துடைத்து நான் நல்ல நிலையில் இருக்கிறேனா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு செம்பு நிறையா நீராரம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்து, நான் குடிச்சோன்ன இன்னும் உயிர் நல்லா இருக்கு, இந்த பையனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த அழுக்கு சீலையில் என் முகத்தை துடைத்து எனக்கு நீராரம் கொடுத்த அந்த தாய் உண்மையிலே இன்னைக்கு லியோனி இந்த இடத்துல உயிரோடு பேசிட்டு இருக்கிறேன்னா அந்த தாய் காட்டிய அந்த கருணை. இத்தனை பேர் வாட்சை கழட்டிட்டு மோதிரத்தை எடுத்துக்கிட்டு ட்ரெஸ்ஸுகளை எடுத்துக்கொண்டு உயிருக்கு போராடியவர்களிடமிருந்து பொருள்களை திருடி சென்ற அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அழுக்கு சீலை அணிந்த தாயினுடைய நெஞ்சில் கிடைத்த அந்த பாசம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் உலகத்தில் தமிழன் கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பண்பாடு. அந்த பண்பாடு இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழனை விட்டு பண்பாடு எந்த காலத்திலும் தமிழனுடைய மொழியையும் பண்பாட்டையும் தமிழனிடமிருந்து பிரிக்க முடியாது என்று சொல்லி தமிழனின் பண்பாடு வீழவில்லை, வாழ்கிறது 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 என்று இந்த விவாதத்தின் பொருளை நிறைவு செய்து எங்கள் உயிரினும் மேலான மாணவ செல்வங்களின் ரசனைக்கு தலை வணங்கி இந்த அருமையான விவாதத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி. வணக்கம், நன்றி.